ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெக்ஸி கிச்சன் சமையல். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சிம்பிளான, ரொம்பவே டேஸ்டியான, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பீட்ரூட் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே நல்லா வதங்கி மசிஞ்சு வரும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க 1 கப் அளவுக்கு பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே பீட்ரூட் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா பீட்ரூட் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட் குழம்புக்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்கணும், அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு மூடி போட்டு பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில மட்டும் அப்பப்போ திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீட்ரூட் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இதுக்கு மேலே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு பீட்ரூட்டை வேக வச்சுக்கலாம். இப்போ பீட்ரூட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு மட்டும் தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டை அடிக்கடி நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அர்ஜென்ட்டுக்கு நம்ம சமைக்கணுன்னாலோ அல்லது பேச்சுலர்ஸு ஈஸியாக செய்யணுன்னாலோ இந்த பீட்ரூட் குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பீட்ரூட் குழம்பு ரெடியாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லெக்ஸி கிச்சன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.